ஆமா. ஆனா நான் அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் இவர் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சார் கேட்டேன். அப்போ வந்து அவர் நீங்க சைட் அடிச்சு. இல்ல பார்த்தா அப்படி தெரியல. மாலா அவர் பார்த்தா அப்படி தெரியல அவ்வளவுதான். ஆயிடுச்சு. வைஃப் வந்திருக்காங்க. வணக்கம் வணக்கம். எங்க அண்ணன் தெரியவே இல்லை. சரி எங்க அண்ணா நான் எவ்வளவு அழகா இருக்கேன். அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதான் சொல்றீங்க. ஆகலன்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருக்கீங்க? நண்பன். எனக்கு முதல்ல பொண்ணும் கிடைக்கல, சிஎம்மும் கிடைக்கல, காக்கி சார் கிடைச்ச மாதிரி. அதனால அரேஞ்ச் மேரேஜ் தான் என்னோடது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டீமோட ஒர்க் பண்ணது. எங்க படம் அப்படின்னு பொதுவாக லிரிசிஸ்ட்ங்கிறவங்க ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்கிற மாதிரி இல்லாமல் எங்க படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு டீமா ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீலிங்கும் இருக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். நெல்சன் சார்லேருந்து ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள், மொத்த ப்ரொடியூசர் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. என்ன வேணும், என்ன கண்டென்ட் அவங்களுக்கு வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்ததுனால ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதுவும் பார்த்தோம், நம்ம ஏவியும் பார்த்தோம். இனிமே வணக்கம் சொல்லும்போது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அதெல்லாம் சொல்லுவாங்க. இனிமே ஹாஃப் சாப்பிட்றவங்க குவார்டர் சாப்பிட்றவங்கன்னு பிரிச்சிடலான்ற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மேரேஜுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது. இந்த டீமில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு என்னென்னா, ஜஸ்டின் சார் அவரோட பிரமாதமான டேலண்ட், எல்லாருமே அடுத்து அவரோட ஆல்பம் எதிர்பார்க்கலான்ற அளவுக்கு ஒரு சாங்ஸ் கொடுத்துருந்தாரு. பன்னியாரம் பத்மினியும் அவர் சாங்ஸ் கேட்டப்பவே எவ்வளோ அழகான இசை அப்படின்னு யோசிச்சிருக்கேன் நான். அப்புறம் அவரோட பழகி அவர் கூட இருந்து பார்க்கும்போது தான் அவர் எவ்வளோ அழகான மனிதருங்கிறது தெரிஞ்சுது. அதுதான் இசையாக வெளிப்படுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சூப்பரான டியூன் கொடுத்துருந்தாரு, ரொம்ப ப்ளசண்டான டியூன் எழுதுறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் அந்த மேக்கிங் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஷான் டால்டன் பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தாரு அந்த சாங்கை. இவருக்கு கொடுக்குற கிரெடிட்ஸையும், அவர் ஒரு கம்போசர், முண்டாஸ்பட்டியோட மியூசிக் டைரக்டர், இவருக்கு கொடுக்குற கிரெடிட்ஸும் அவருக்கு கொடுக்குற கிரெடிட்ஸும் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குங்கிறதும் தெரியுது. காக்கி சாரும் பார்த்தீங்க, அவருக்கு ட்விட்டரில் ஒரு 4 lakh ஃபாலோவர்ஸ், 4 lakh 5 lakh ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் ட்விட்டரில் புதுசாக வந்தப்போ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லி மேன் பிஹைண்ட் பூவை விழும்பொழுதில் நான் வாடி ராசாத்தி அப்படின்னு சொல்லி அவரோட ட்விட்டர் பேஜில் போட்டிருந்தார். அவசியமே இல்லை, அந்த 4-5 லட்சம் பேருக்கு என்னை அறிமுகப்படுத்தணுங்கிற அவசியமே அவருக்கு இல்லை. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல டீமோட ஒர்க் பண்ணங்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதில் அடிய அழகுன்ற பாடல் எழுதியிருக்கேன். மற்ற லிரிக்ஸும் கேட்டேன், எல்லாமே நல்லா இருந்தது. நான் எழுதின லிரிக்ஸ் வந்து 2 பேரும் ஒரு சின்ன உடலில் பிரிகிறாங்க. ஆனாலும் அவங்க காதில் அவங்களை இணைக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க மனசோட பார்வை எப்படி காட்டலாம் அப்படிங்கும்போது, பையனுக்கும் பொண்ணுக்குமான வித்தியாசம் ஃபர்ஸ்ட் சார் நத்தியும் செகண்ட் சார் நத்தியும் வரும். பையன் சொல்லும்போது போனா போறா தானா வருவா மெதப்புல திரிஞ்சேன், வீணாப்பெல்லாம் வீணா போச்சு பொசுக்குன்னு உடஞ்சேன் அப்படின்னு வரும். அது ஓன் சொக பார்வை உரசுது மேல, சிரிக்கிற ஓசை சரிக்குது ஆள, தீ தூவி போனா அவ வேணும் நானும் வாழன்னு வரும். அதே ஒரு பொண்ணு சொல்லும்பொழுது, ஏனோ உன்னை பார்த்தா உள்ள சுருக்குன்னு வருது, ஆனா கிட்ட நீயா வந்தா மனசங்க விழுதுன்னு வரும். ஆனா அவரை பார்த்தா மனசங்க விழுதுன்னு வராது, ஆனா கிட்ட நீயா வந்தன்னா என் மனசு விட வாய்ப்பு இருக்கு அப்படின்றோம். பாடி கட்டிருப்போம் சார். சார் நான் பாடி கட்டிருப்போம். சூப்பர் சார் பாடலாமா? நீங்க சிங்கர் கேள்விப்பட்டேன் சார். இல்லைங்க, தப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படியா சார்? ஓகே சார், ரொம்ப நன்றி சார். சூப்பரா பேசுறீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பா பாடிடுங்க சார். தேங்க்யூ. முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க சார். அதை தாண்டி டைமும் இல்லை சார். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாள் கூத்து வந்து ஃபஸ்ட்டு இந்த படம் கமிட் ஆனது காரணம் வந்து வல்லினப்படுத்த சினிமாடோகிராஃபர் பாஸ்கர் மூலியமா தான். ஸோ அவர் தான் வந்து நெல்சனும் இந்த கனடா ஃபிலிம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஸோ பாஸ்கருக்கு இந்த சமயத்தில் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு நாள் கூத்து ஒரு டைரக்டர் நெல்சனை பற்றி சொல்லணும்னா வந்து அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், ஒரு உச்சக்கட்டம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அவர் அந்த வேலை வாங்குறதுல அவர் வந்தப்பறம் தான் எடிட்டிங் அப்புறம் வந்தப்பறம் தான் தெரியும் அவர் பேக்ரவுண்ட் யார், அவர் எவ்வளோ பெரிய பேக்ராப்லேருந்து வர எல்லா விஷயம் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி பேக்ராப்லேருந்து வர டிரெக்டர் வந்து எப்படி ஒரு எடிட்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக. நான் நைட்டு தான் சொல்லி ஓகே பண்ணிடுவோம், ஓகே சார் இந்த ஷார்ட் ஹேண்ட் இது பிரிச்சுலாம் எல்லாம் ஓகேன்னு சொல்லி அப்புறம் நாளைக்கு காலையில் ஸ்லோவாக வந்து இல்லைங்களே அது வச்சுக்கலாம் நினைக்கிறேன், என்னோட இன்ஸ்டிங் சொல்லுது அப்படின்னாரு. ஸோ ஸ்லோவாக எப்படி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அழகாக ஏசிக்கிட்ட வேலை வாங்கிடுவார். ஸோ ஒரு கரெக்ஷன் சொன்னால் கூட என்கிட்ட அப்படியே ப்ளசண்ட்டாக அழகாக இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி அது அந்த மாதிரி அழகாக வேலை வாங்குவார். ஸோ அப்புறம் இந்த படத்தோட டீம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் கனடியா ஃபிலிம்ஸ் செல்லு சார், ரொம்ப கூல், ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன். அவங்ககிட்ட இருந்தாலே ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், டைம் போகிறது தெரியும், அவ்வளோ எனர்ஜிக்காக
ஒரு பர்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம், அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருக்கும்போது ஒரு படத்துக்கு ஈஸியாக சக்ஸஸ் கிடைக்கும். அந்த கம்பெனி நிறைய படங்கள் பண்ணுறாங்க, இன்னும் நிறைய பண்ணணும். ஸோ அந்த படத்தை எனக்கு வாய்ப்பு தரணும். அப்புறம் ஜஸ்டின், யங் பப்ளிக் மியூசிக் டைரக்டர், அவர்கிட்ட இருக்க ஒரு டேலண்ட் என்னென்னா மியூசிக்ஸ் வந்து ரொமான்ஸாலும் சரி, ஒரு ஃபாஸ்ட் பீட்டாலும் சரி, அதில் ஒரு அந்த புது சவுண்டிங் ரொம்ப நல்லா இருக்குது ஜஸ்டின் கிட்ட. ஸோ கண்டிப்பாக ஜஸ்டின் இன்னும் நிறைய படம் பண்ணால் நம்புகிறேன். அப்புறம் எங்கள் டீமோட புது மாப்பிள்ளை கோகுல் பினாய் ஆக போகிறாரு. ஸோ கோகுலே வந்து சொல்லுவார், பட் ஸ்டில் சினிமாட்டோகிராஃபரில் ஒரு டேலண்டான சினிமாட்டோகிராஃபர், அப்கமிங்கில் ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக வரக்கூடிய டேலண்ட் இருக்க ஒரு சினிமாட்டோகிராஃபர். ஸோ கண்டிப்பாக அவரோட வாழ்க்கையும் இந்த ஒரு நாள் கூத்து போல மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாலசரவணன் ஒரு ஆக்டர் பேசியது அவரை பற்றி ஊருக்கே இப்போ தெரிஞ்சு போச்சுங்க. நீங்கள் யார் என்ன ரொம்ப நன்றி சார். இது ஒரு கிரேட் இன்ட்ரெஸ்ட் சார். ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் சார். எல்லோருக்கும் வணக்கம். கனன்யா செல்வகுமார் சார் வணக்கம். ரொம்ப ஒரு பழைய நினைவு என்னன்னா, ஒரு 4-5 சின்ன பசங்க அவங்க வந்து ஒரு ட்ராமா போடணும். நான் அப்போ அவங்களவே எழுத சொல்லுவேன். அவங்க வந்து எழுதுவாங்க. அதாவது பயங்கர காமெடி எழுதிட்டு வருவாங்க. எப்படின்னா அந்த காமெடி ரொம்ப நல்லா இருக்கும். அல்ஜிப்ராவா பிராவா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எழுதிட்டு வருவாங்க. சூப்பராக இருக்காது, வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொன்னேன். ஒரு 4 மாணவர்கள் ரொம்ப துருதுருவாக இருந்தாங்க. அதை மற்றவங்கெல்லாம் விட்டாங்க. ஒருத்தர் மட்டும் பழிவாங்கன்னு நினச்சிட்டே இருந்தான். அவன் பேர் தான் நெல்சன் வெங்கடேசன். அன்னைக்கு என்னை விட்டுட்டான். அந்த மனசுலேயே வச்சிருப்பான் போல. சார் நான் ஒரு படம் பண்ண போகிறேன், வாங்க நம்ம ஸ்டோரி எழுதுவோம்னா. நான் சும்மா அந்த ஆடு அருவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தெரியாமல் தலையை விட்டு வெட்டிட்டான். எந்தெந்த இடத்துலலாம் வந்து பிடிக்கணுமோ ஒரு 5 பக்கம் எழுதுவேன். 2 வரி நல்லா இருக்கும், மற்றது எதுவுமே நல்லா போய் எழுதிட்டு வாங்க. ஸோ இது மாதிரி அதாவது இந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய காட்சி மாதிரி ஏறத்தாழ ஒரு 100 மடங்கு எழுதி அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் துல்லியம் அப்படின்னா அது நெல்சன் வெங்கடேசன் தான். அது கிட்டத்தட்ட அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு அடுத்து நெல்சனோட அதிகமாக இருந்தது நான் தான். அவங்க மனைவி கூட ரொம்ப குறைவான வருடங்கள் தான் அவரை தெரியும். எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். ஒரு 17 வருடங்கள் அவரோடு சேர்ந்து நான் ஒரு பெரிய பயணத்தில் திருப்பி சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். சில நல்ல மனிதர்கள் அடிக்கடி தடவை சந்திச்சாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படிதான் இந்த ஒரு நாள் கூத்து நான் பார்க்குறேன். ஒரு அருமையான படமாக நெல்சன் கொடுத்துருக்கிறார். அவருக்கு எப்பவுமே ஒரு மேனேஜிங் ஸ்கில் வந்து ரொம்ப அதிகம். ஸ்கூல்லேயே நாங்கள் எல்லா பேருமே ஆடிக்கிட்டு வருவோம். அவர் மட்டும் டிரைவர் பக்கத்தில் உட்காந்துட்டு வண்டி ஒழுங்காக போகுதான்னு பார்த்துட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன். அவர் செஞ்சாருன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஏறத்தாழ ஒரு 2 ஆண்டுகள் இதுக்காக உழைச்சோம். அந்த உழைப்பு இன்னைக்கு வந்து கனிந்து நிற்குது. நீங்களாம் வந்திருக்கிறீங்க, வாழ்த்துறீங்க. உண்மையிலே உங்களுடைய பாதம் தொட்டு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி சார். சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒரு நாள் கூத்து நெல்சனுக்கு தெரியும். அது ஒரு ராத்திரி கூத்து தான். அது அந்த பாட்டை அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம், அன்றைக்கே முடிச்சிட்டோம். விடியறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு அந்த பாட்டு. அந்த பாட்டு ஸ்டார்ட் பண்ணது ஜஸ்டின் பற்றி சொல்லணும். அந்த பாட்டுடைய டியூன் அப்படியே காமிச்சிட்டு இதான் சார் மீட்டர் அப்படின்னாரு. சரி நான் பாட்டை போடுங்கச்சி அப்படின்னேன். திருப்பி அதை போட்டார். அப்படியே அந்த லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது அப்படியே முடிஞ்சிருச்சு. ஒரு 3-4 ஹவர்ஸ் இருக்கும். எல்லா லைன்ஸும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அதை அப்படியே முடிச்சிட்டோம். நெல்சன் கூட இருந்தார். துல்லியமாக இருக்கிறது இந்த பாட்டோட துல்லியமாக இருக்கணும் அப்படின்னால இன்னும் கொஞ்சம் பெப்பியாக அந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் ஜாலியாக போட்டோம். அண்டு படத்தில் ஒரு செக்மெண்ட் வந்து இந்த ரேடியோ சம்மந்தமாக அது சம்மந்தமான விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால அதனுடைய லைன்ஸ் அதனுடைய வேர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த டேர்ம்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு அது கொஞ்சம் பழக்கமாக இருந்ததுனால 2 பேரும் சேர்ந்து அந்த விளம்பரத்தில் உள்ள விஷயங்கள் நடுவில் என்னென்ன சின்ன வேர்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருதான் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணினோடனே நல்ல கலர் கிடச்சிது. அண்ட் ஜஸ்டின் அதுக்கு கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் என்னென்ன தேவையோ, அது என்ன பிஜிஎம் என்ன தேவையோ, ஃபோக் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் ஜஸ்டின், வாழ்த்துக்கள். அண்ட் இந்த டீமுக்கும் ப்ரொடியூசருக்கும் டைரக்டர் நெல்சனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மற்ற டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. How is the
எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கனவுகளை மதித்து நான் நடிக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் என்னோட அம்மா அப்பாவுக்கு என்னோட முதல் நன்றி. ஒரு நாள் கூத்து என்னோட முதல் படம். ஜெயா அவங்க என்னோட காஸ்டியூம் டிசைனர், அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்ன செல்வா சாருக்கும் நெல்சன் சாருக்கும். ஸ்டோரி கேட்டோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அவங்களுக்கு நான் ஆடிஷன் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹோல் டீம் தினேஷோட ஒர்க் பண்ணது, அவங்களோட விசாரணை எங்கேயோ போய் மிரட்டிட்டு இருந்துச்சு. அடுத்து கபாலி வேறு. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த டீமோட ஒர்க் பண்ணது. ஜஸ்டின் பிரபாகரன் பாட்டுலாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. லிரிக்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. சூப்பராக இருக்குது மூவி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இது வந்து செம்ம சந்தோஷமான ஒரு டைம். எல்லாமே செம்ம பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. அதுவும் கூட பக்கத்துலேயே இருந்து பார்க்கும்போது செம்ம வைப்பாக இருக்கு. எப்பவுமே லவ்வோட செஞ்சாலும் செமையாக ஒர்க் அவுட் ஆகல. அது வந்து நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்டே இருக்கேன். இந்த படத்தில் நிறைய லவ் இருக்கு. ஸோ அதனால இது நல்லா இருக்கு. உங்களை ஏமாத்தாது. எனக்கு அது பிளெஸ்டாக நடந்துகிட்டே இருக்கு. ஒரு படம் நான் சூஸ் பண்ணி அது நடக்கல, அதுவாக நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு நாள் கொடுத்தோம். நெல்சன் சார் வந்து எனக்கு கனடா ஃபிலிம்ஸில் செல்வா சார் இன்னும் ஃப்ரெண்டாக தான் பழக்கமானார். அப்படியே பண்ணலாமான்னு கேட்டார். ஓகே, நான் எப்போ கதை அவ்வளோ சீக்கிரம் ஆள் பிடிச்சிருந்தா பண்ணுறது தான். அப்படி தான் இது நடந்துச்சு. ஸோ அவருக்கு தேங்க்ஸ். உள்ள கூட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கோகுல் கொஞ்சம் இதில் வேறு மாதிரி லுக்கில் காமிச்சிருப்பாரு. தாடிலாம் ட்ரிம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து முடி வாரி நடித்த படம் அட்டகதிக்கு அப்புறம். ஸோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். நிவேதா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு நாள் கூத்து இந்த படத்தில் நானும் இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த படம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நல்லா ஞாபகம் இருக்கும் டைரக்டருக்கு. அவரை வேறு ஆர்டிஸ்ட் தேடி போகாமல், இல்லை நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு 2-3 வாட்டி என்னை அப்ரோச் பண்ணி கதையை எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன நடிக்க வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நான் இந்த படம் பண்ணலன்னா ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன் என்னோடய கேரியரில். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜர்னர். ஆர்ஜேவன் நடிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஆர்ஜே ஒர்க் ரொம்ப ஈஸியானது கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க் அது. ஏன்னா எனக்கு படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி, ஷூட் போகிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு 10 days சூரியன் எஃப்எம் கண்டினாங்க. அங்கே போய் பார்த்தோன்னே தான் தெரிஞ்சது அவங்க ஆனரில் இவ்வளோ கஷ்டமான ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஏன்னா நம்மள யாருமே வந்து எஃப்எம் கேட்போம், ஆனால் பேசுறது கேட்க மாட்டோம். சாங்கு தான் கேட்டு அடுத்தடுத்த ஸ்டேஷன் போயிட்டே இருப்போம். பட் நேரில் போய் பார்த்தோன்னே தான் தெரிஞ்சது அவங்களோட ஒர்க் எவ்வளோ கஷ்டம்னு. இந்த படத்தில் ஒரு 50% நான் ஒரு ஆர்ஜேவாக நடிச்சிருக்கேன் அப்படின்னா ஸ்பெஷல் மென்ஷன் டு ஆல் தி சூரியன் எஃப்எம் ஆர்ஜேஸ் இங்கேயும் வந்திருக்காங்க. அண்ட் நெல்சன் சார், என்னோட கோ ஆர்டிஸ்ட் ரமேஷ், அவர் ஆர்ஜே தான். அவர் கூட நடிக்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா அவர் ஃபாஸ்ட்டாக பேசிட்டே போவார். ஸோ நானும் ஒரு ஆர்ஜேவை நடிச்சிருக்கேன்னா கண்டிப்பாக சூரியன் எஃப்எம்ல இருக்க எல்லா ஆர்ஜேஸ்க்கும் ஸ்பெஷல் மென்ஷன் டு நவலக்ஷ்மி. ஸோ தேங்க்ஸ் டு ஒரு நாள் கொத்து டீம் அண்ட் தேங்க்ஸ் டு மை டைரக்டர் அண்ட் ஆல். அதாவது நான் ஒரு தப்பாக ஒரு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாக சொன்னார். ஸோ அது ஆர்டிஸ்ட்டாக வந்து ஸ்பாட்டில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதிகமாக எதுவும் தேவையில்லாமல் ஸ்ட்ரெயின் கம்மியாக இருந்துச்சு. ஜஸ்டின் பிரபாகர் அந்த சாங் வந்து அவரே பாடிட்டு இருக்கும்போது இன்னும் சீன் ரன் கோச்சிங் போகிறாரு. அவர் ட்ராக்ல பாடும்போது சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப என்ன மாதிரியே இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவர் சீன் ரோல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்டினுக்கு என்னுடைய விஷஸ். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சரியா நண்பர் மாப்பிள்ளை பண்ணிட்டு நானும் படம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் ரொம்ப டீசெண்டாக. ஆக்சுவலி ஐம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஸோ இதில் உண்மையான கேரக்டர். நன்றி நன்றி நன்றி. ஏற்கனவே ஒரு நாள் டிவியில் இதே மாதிரி தான் கேட்டாங்க, கல்யாண வாழ்க்கை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 3 மாதம் ஆச்சு பிரச்சனை சால்வ் ஆக. உங்கள் ஒரு நாள் கூத்துக்காக எங்கள் வீட்டில் அப்புறம் 4 நாள் கூத்து நடக்கும். இன்னும் அது ஆரம்பிப்பாங்க. ஏதாவது ஒரு அப்படின்னா ஏன் சாப்பாடு சுமாரானா நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க பிடிக்காம தான் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக நான் பேசவே மாட்டேன். அம்மா இது வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். பொதுவாக வேணால் சொல்லிட்டு போயிடுறேன். நான் ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வீடியோவிலே 6 நாளுக்கு கருத்து சொல்லியிருந்தாங்க. அது ஒரு டென்ஷன், ஒரு அழகான ஒரு கவிதையோட சொல்லலாம். அந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் தூக்கமே நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆடியோ லஞ்ச் மாதிரி தான். முதல் நாள் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக போய் நல்லா பேசணுன்னா தூக்கமே வராது. எனக்கு பசங்க தூக்கம் அப்படி தருது. அந்த நாள் முதல் நாள் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் ரொம்ப டயர்டாகி பாவமாக இருக்கும். அது ரொம்ப ஒரு தயவு செய்து அதை டேரக்டர் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு கண்டென்ட்டே ஒரு நல்ல கண்டென்ட். ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா நான் பேசுகிறேன் சார். உடனே நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுக்கு இந்த வேலையெல்லாம். ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா அந்த பொண்ணுங்களுக்கு மேக்கப் போடுறவங்கள தாங்க நான் வன்மையாக கண்டிப்பேன். நல்லா அழகாக இருக்கிற பொண்ணுங்கள்லாம் மேக்கப்புங்கிற பேரில் கொண்டாந்து பூசி அவங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்கும்.
நீங்க தான் அவ்வளோதான் மறைமுகமாக சொல்கிறேன். இல்லை உங்களை கூட தான் அந்த மேக்கப்பை தொடச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருப்பீங்க. எனக்கு இப்போ ஹீரோனுக்கு எனக்கு சண்டை வர்றது பூரா அந்த மேக்கப்பில் தான் சண்டை வரும். ஏமா அப்படி அழகாக இருக்கிற மூஞ்சியை கொண்டாந்து தடை வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் பொதுவாக சொல்கிறேன். பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் அழகாக இருப்பாங்க, கல்யாணத்துக்கு மறுநாள் அழகாக இருப்பாங்க. ஆனால் கல்யாணத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வட்டிஞ்சுக்கிட்டு இருக்கும், தோழி நின்று உட்காந்து அதை ஒரு ஆள் தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது அழகாக அப்படியே வந்தால் இன்னும் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். நல்லா இல்லைன்னு சொல்லலை, அப்படியே இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தான் சொல்கிறேன். எங்கேயும் சுட்டது மாதிரி இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒரு நாள் கூத்து கண்டென்ட்டே கேட்கும்போது ப்ரொடியூசர் சார் சொன்னார், இந்த ஒரு நாள் நான் ஏதோ ஒரு நாள் கூத்துன உடனே ஏதோ அந்த கூத்து விஷயங்கள் சொல்லுவாங்க போகும்போது சொன்னாங்க, சார் இந்த கல்யாணம் நடக்குது அதைத்தான் சார் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டென்ட்டே உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நெல்சன். அது அழகாக அதில் நடக்கிற அந்த கூத்துக்கள் எல்லாத்தையும் ஆர்டராக பண்ணி தொகுத்து சொன்னீங்கன்னாவே செம்ம ஜாலியாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே அதை கிராஸ் பண்ண போகிறோம். இப்படி அழகான ஒரு கண்டென்ட்டு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிவகுமார் சாருக்கு அடுத்த படத்தில் என்னுடைய உதவிய பிரசாந்த் புருஷின்னு ஒரு படம் பண்ணுறப்பல அவனை கேட்டு எப்படா ப்ரொடியூசர் அப்படின்னா, சார் ப்ரொடியூசர் நல்லா செம்ம சார் வெயிட்டாக இருக்கார் சார் அப்படின்னாங்க. என்ன வெயிட்டாக இருக்காருன்னு தெரில. உண்மையில யாருமே பேர் நல்ல பணத்தோட இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றாங்க, நல்ல படம் பண்ணணும், நல்ல சினிமா பண்ணணும் அப்படின்னா. சில பேர் என்ன பண்ணுறாங்களோ அவங்கள ஒரே படத்தில் செஞ்சு அனுப்பிடுறோம். கண்டிப்பாக சிவகுமார் சார் மாதிரி ப்ரொடியூசர்கள் நின்று வரிசையாக நல்ல படங்கள் பண்ணணும். அதுக்கு நம்ம இயக்குநர்களாக இருந்து தயாரிப்பாளர்களை காப்பாற்றணும். இந்த நெல்சன் கண்டிப்பாக இந்த டீம் எல்லாரும் சிவகுமாரை ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசராக உயர்த்துவாங்க. அடுத்த ப்ரூஸ்லியும் மிகப்பெரிய உயரும் வாழ்க்கை விடுவீங்க. ரொம்ப நன்றி. இது நிறைய வார்த்தைகளை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த எனர்ஜி, இந்த பாசிட்டிவிட்டி ஒவ்வொருத்தரையும், ஒவ்வொரு அசைவிலையும், ஒவ்வொரு வார்த்தையிலையும் தெரியுது, ஒவ்வொரு காட்சியிலையும் தெரியுது. இந்த பாசிட்டிவிட்டி ஃபுல் படத்தில் ஜென்ரேட் ஆகிருக்கும். அது ஆகும்போது கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஹிட் ஆகும். எல்லாமே இந்த நான் லைஃப்பில் 2 இடங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சேர்ந்ததுக்கு ஒரு காரணம் நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகும்போது அங்கே குரூப்பாக நிற்கிற அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள பார்த்து நான் ஆசைப்பட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன். நல்லா இப்போ தான் சினிமா பற்றி பேசிக்கிறாங்க, நல்ல யங் அண்ட் எனர்ஜியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் இன்னொரு இடம் ஆச்சரியப்படுறேன் இந்த ரேடியோ ஜாக்கீஸ். அவங்க எப்பவுமே போகும்போதெல்லாம் நான் பார்ப்பேன், இவங்க மாதிரி இருக்க முடியாதா, சந்தோஷமா இருக்காங்களே, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து அந்த ஒரு ரேடியோ ஜாக்கீஸ் பற்றி லைஃப் எடுத்துருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. கண்டிப்பாக அந்த எனர்ஜி எனக்கு தெரியுது. ஒரு வண்டர்ஃபுல் அட்மாஸ்பியர், ஆம்பியன்ஸ், அவங்க போட்டிருக்க காஸ்டியூம்ல இருந்து ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற ரேப்போல இருந்து சூப்பர். அண்ட் இதில் யார் ஜஸ்டின் பிரபாகரன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் பார்த்தது கிடையாது. ரொம்ப சூப்பர். அவர் பாடி பில்டர் பாட்டு தெரிய மாட்டாரு. ஏன்னா நான் சும்மா இந்த மேடைக்காக சொல்லலை, நான் கன்சிடர் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸில் அவரும் ஒருத்தர் ஜஸ்டின் பிரபாகரன். ஏன்னா எங்கெங்க விசாரிச்சாலும் அவ்வளோ பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு அவரை பற்றி. அண்ணன் நம்ம பையனை அடிச்சு பிடித்து விழுந்தாலும் வாங்கினேன் நிறைய பேர் சொன்னாங்க. அவங்க இன்ஸ்டியூட் நினைக்கிறேன். ஸோ வண்டர்ஃபுல், ஆல் த பெஸ்ட்மா. சாங் கேட்ட உடனே பிடிச்சது. அந்த லிரிசிஸ்ட் எல்லாம் சொன்ன மாதிரி அடியே அடியே கேட்ட உடனே படிச்சுன்னு பிடிச்சது. அண்ட் அந்த ட்ரெய்லரில் இருக்கிற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாம் கல்யாணம் ஆனவங்களே பிரியிறாங்கனாக்க அப்போ நம்மளும் கல்யாணம் ஆகி பிரியலாமேன்னு சொல்கிற வார்த்தை பிடிச்சது. இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போவேன். நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கு. என்னுடைய ரைட்டர்ஸ் அவங்க சுபா சார், எங்கள் ரைட்டர் அவர் சுரேஷ் சாருடைய மருமகன் சொல்லி கேள்விப்பட்டேன். இவ்வளோ தைரியமாக ஒரு கல்யாணத்தை பற்றி படத்தை பற்றி உங்கள் வச்சுட்டே பண்ணியிருக்காரு. ஸோ அது உங்கள் மகள் கொடுத்த சுதந்திரமாக தான் இருக்கும். ஸோ நல்ல குடும்பம், நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சால் தான் இப்படி ஒரு படத்தை தைரியமாக பண்ண முடியும். அவர் சந்தோஷமாக வச்சிருக்கிற உங்களுடைய மகளுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய ஒரு கண்டென்ட் கல்யாணங்கிறது இந்த படம் ஒழுங்காக செய்திருந்தால் இது ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட். ஓவர்சீஸ்ல பெருசா ஹிட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அப்படிப்பட்ட கண்டென்ட் இது டச் பண்ணும்போதே எல்லாரோட வாழ்க்கையிலும் நான் நினைச்சேன். தனி ஒருவன் பண்ணும்போது என்னங்க ஹீரோ ஃபிளாஷ்பேக்ல அது இல்லைன்னு சொன்னாக்க, இந்த நாட்டில் பிறந்ததுக்கு உன் எதிரி யாருன்னு கேட்டா எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுவான். உன் பிறப்புக்கு எதிரி யாருன்னு கேட்டான்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் யூனிவர்சல் டச் ஆகும் நினைச்சேன். கடவுள் புண்ணியத்தில், ஆடியன்ஸ் புண்ணியத்தில் நல்லா ஹிட் ஆயிருக்கு. அந்த மாதிரி கல்யாணங்கிறது எல்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். என்னுடைய ஒரு சின்ன இதுனா டேரக்டருக்கு ஒரு சின்ன சீனியரா சொல்லிக்கிறது, லாஸ்ட் மினிட் வரைக்கும் சளைக்காம வேலை பாருங்க. வண்டர்ஃபுல் கண்டென்ட் கையில் இருக்கு. அதை எப்படியாவது இருப்பீங்க போய் இந்த பெஸ்ட் மட்டுமே ஆடியன்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. எடிட்டர் சொன்னார் நீங்க விடுறதில்லன்னு சொன்னாரு, பட் இருந்தாலும் விடவே வேண்டாம். அண்ட் ப்ரொடியூசருக்கும் சரி, இன்னைக்கு சினிமா ஒரு வார கூத்தாகிட்டு இருக்கு.
அந்த ஒரு வார கூத்துக்கு படம் வெற்றிடைய வாழ்த்துக்கள்னு சொல்றதை விட சிறப்பான முறையில் ரிலீஸ் ஆகணும் என்னுடைய வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா அது தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஏஜிஎஸ் மாதிரி நிறுவனம்லாம் வந்து பெரிய பக்கபலமா இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் அமைய கிடையாது. நல்ல வாழ்த்துக்களோட எனக்கு சில பொறாமைகளும் என்னை பார்த்து அடைவாங்க. அதாவது பரியாக நல்ல கம்பெனியில் ரிலீஸ் பண்ணிட்டான். ஸோ இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஹாஃப் சக்ஸஸாக இருக்கும்போது டைம் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நல்லா ஒன்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் டீம் ஸ்பிரிட்டே போதுமானது. ஸோ மொத்த டீமுக்கும் என் மனசார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல இந்த மேடையை ஏற்றுறதுக்கு என்னோட ப்ரொடியூசர் திரு செல்வா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். கோ ப்ரொடியூசராக வந்திருக்கும் திரையுலக நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நல்ல ஹிட்டாக வந்த படம். டைரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஜஸ்டின் சூப்பர். ஃபோட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்கு. எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். படம் ஹிட்டாகும். கண்டிப்பாக 2-3 படம் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ஹிட் ஆகும். கடவுளா இருக்கா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை நான் வந்ததுக்கு முக்கியமான ரீசன் வந்து ப்ரொடியூசர்ஸ் தான். செல்வா சார் தான் வந்து ஆக்சுவலி நெல்சன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான, ரொம்ப சூப்பரான டீம். ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆக்சுவலாக மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணாங்க. படம் நல்லா வந்திருக்கு. தேட்டரில் பாரு. ஒரு நாள் வந்து ரொம்ப இனிமையானது தான். ஓகே. ஒரே உங்களுக்கு இனிமையா இருக்கா சார்? ஆமாம், இனிமையானது தான். ஒரே வரையில் முடிச்சாச்சு. ஓகே, சூப்பர் சார். சார் இது சொல்லுங்க சார், படத்தை பற்றி பேசுங்க. ஒரு நாள் கூத்து படத்துல நீங்க ஒர்க் பண்ண அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு நல்ல அனுபவம் தான். ஒரு நாள் கூத்தில் ஒர்க் பண்ணது. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். வந்து நிறையா படம் சொன்னாங்களே சார், அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். சார், இந்த படத்துல நிறைய செட்ஸ் நீங்க போட்டிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து இந்த செட் அமைக்கும் போது நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா ஃபீல் பண்ணேன், சேலஞ்சிங்கா இருந்தது அப்படின்னா என்ன செட் இந்த படத்துல? இந்த ரேடியோ எஃப்எம் ஆஃபீஸ் வந்து போடும்போது டேரக்டர் பயங்கரம் வந்து எனக்கு வந்து நிறைய கொடுத்தாரு. அவர் நிறைய ஃபோட்டோஸ் இது மாதிரி பண்ணது பண்ணணும். நிறைய ஐடியாஸ் கொடுத்து அது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரிஜினல் மாதிரி வேணும் எனக்கு. அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருந்தார். அது நான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரமேஷ் திலக். அண்ட் முதல்ல சாரி நான் லேட்டாக வந்ததுக்கு. ஷூட்ல இருந்து வந்து சாரி வேஷ்டி சரியா கேட்க தெரியாது எனக்கு. அதெல்லாம் மன்னிச்சிருங்க. நடக்கதான் செய்யும் வளரும்போது. எனிவே படத்தோட சாங் போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் எனக்கு எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு படம்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாள் நான் நடிச்சுட்டு வந்த படங்களுக்கு மத்தியில் இந்த படம் எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான படம்னு. என்னுடைய ப்ரொடியூசர் செல்வா சார் அண்ட் இபி சஞ்சித் சார் உங்களுக்கும் நன்றி. அண்ட் டீமில் ஒர்க் பண்ண கோகுல், மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் அவருக்கு என்னுடைய 2வது படம். அண்ட் மற்ற எல்லாருக்குமே யாராவது பேர் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் சாரி. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு யங்கான ஒரு டீமில் இந்த மாதிரி வைப்ரண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபைனலாக சொல்லணும்னா நெல்சன் இந்த படத்தோட டைரக்டர். இங்கே படத்தோட சிங்கிள் ட்ராக் அப்போ நான் சொல்லியிருந்தேன் லைஃப்பில் ஒரு 2 இந்த லெட்டர் எண் ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியமானது. ஒன்று வந்து நலன். நான் சினிமாவில் நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் நலன். இன்னொரு எண் வந்து நெல்சன். ஏன்னா நலன் அவர் இல்லைனாக்கா நான் சினிமாவில் இல்லை. நெல்சன் இல்லைன்னா நான் ஒன்றுமே கிடையாது. ஆஃப்டர் என்னோட கிராஜுவேஷனுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் என்ன பண்ண போகிறேன், என்ன ஒர்க் பண்ண போகிறேன், லைஃப்பில் என்னவா ஆக போகிறேன் அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியாது. எப்போவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் சரி, நான் ஏதாவது தப்பு வேலை பண்ணால் கூட எப்படி சொல்லுங்க, ஒரு பட்ட பாஸ் ஆயிடுச்சு பாஸ், ஏன் இப்படி பண்ணேன், இது நல்லதா கரெக்டா அப்படின்ற மாதிரி எனக்கு எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, எனக்கு பாஸாக இருந்திருக்காரு. அந்த ஒரு ரேப்பம் எனக்கு அவருக்கு செட் ஆகாது. அவர் ஒரு நல்ல பாஸ், நான் ஒரு பேட் எம்ப்ளாயி அவர்கிட்ட. பட் ஆஸ் எ ஃப்ரெண்டாக வந்து அதான் நெல்சன் கூட்டிகிட்டு போகிறதா. நான் சினிமாவில் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவலிங்கில் நெல்சனோட பங்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதே மாதிரி அவங்களுடைய ஒய்ஃப் கிருத்திகா நெல்சன், அவங்களும் சரி. இந்த 2 பேர்கிட்டையுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து போய் ஐடியாஸ் கேட்கறதுக்குன்னு இல்லை, ஒரு மாதிரி இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையை கிரியேட் பண்ணுற ஒரு கப்பல் அவங்க. எனிவே நெல்சன் கூட ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய முதல் படத்தில் நான் நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அண்ட் எங்க நெல்சன் சினிமாவுக்கு வந்துட்டாருன்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். ஸோ கட்டாயமாக இந்த படம் அவருக்கு நல்ல ஒரு பெரிய அளவில் இன்னும் சினிமாவில், ஏன்னா அவர் வந்து என்னோட ஆஃபீஸ்க்கு அவர் வந்து எனக்கு ப்ரோக்ராமிங் ஹெட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஆஃபீஸ் இருந்த நிலைமை வேற, இவர் வந்ததுக்கு அப்புறம் ஆன நிலைமை வேற. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப் ஒரு தனியாக அவர் ஒன்று ஆரம்பிக்கும் போது 0ல இருந்தார். இவர் எது பண்ணாலும்
ஜீரோல இருந்து தான் ஆரம்பிச்சிட்டு இருந்தாரு. பட் அதை கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப முழுமையடைகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவர் போன எல்லா விஷயத்துமே பொறுமையா ஸ்டடியா வந்து நல்லபடியா பண்ணிட்டு இருக்கிறவர். சினிமாலேயும் நல்ல ஒரு ஹைட்ஸை தொடரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை, எங்களுடைய ப்ரேயர். தேங்க்யூ ஸோ மச் நெல்சன். தேங்க்யூ. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. சாரி, நான் யாரையும் வந்து அஷர் பண்ண முடியல. இனிமே வந்தவங்க எல்லாருக்கும் மிக மிக நன்றி. நான் சொன்னேன் வளரும்போது நெக்ஸ்ட் என் கூட இந்த படத்துல ரித்விகா அவங்க நடிச்சிருக்காங்க. எனக்கு அவங்க இந்த படத்துல பேரா பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் படம் ரித்விகா அவங்களோட ஆக்டிங் பத்தி நான் எதுவும் உங்களுக்கு சொல்ல வேணாம். வெரி குட் பர்ஃபார்மர். இந்த படத்துல ரொம்ப அழகாவும் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காங்க. நான் நிறைய சீன்ஸ்ல வந்து நான் யோசிச்சு பார்ப்பேன், இந்த மாதிரி சீன்லாம் நமக்கு இல்லை, நம்மளா தான் என்ன பண்ண ஓடி போயிட்டு இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு பேரா பண்ண ரித்திகா அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் உங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். அண்ணன் செந்திலன் அவர்கள் இப்பொழுது எல்லா புகழும் இறைவனுக்கு. இங்கே வந்து நண்பர்கள் மாதிரி எல்லாரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே சினிமா யாருமே நாங்கள் சினிமா பண்ணல, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆஃபீஸை ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். அந்த பிரசாந்த்னு ஒருத்தர் இப்போ புதுசாக வந்திருக்காரு, வீட்டுக்கே போட்டு காலையில் 8 மணிக்கே வந்துருக்கோம். சினிமா ஆஃபீஸ்னால் எங்கள் ஸ்ட்ரீட்டில் சொல்லவே மாட்டாங்க. டெய்லி ஒரு 50 வண்டி நிற்கும். காலையில் சாப்பிடுவாங்க, நைட்டு தூங்குவாங்க, யாரும் வீட்டுக்கு போகிறதில்ல. அப்படியே சாரோட கஷ்டத்தை சொல்லி டெடிக்கேட்டடாக எல்லாரும் சினிமாவில் ஜெயிக்கணும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஜெயிப்பை இந்த படத்தை ஓட வச்சு இன்னும் பல படங்கள் நாங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். செல்வகுமார் அவர்கள் வந்து அடுத்த உள்குத்து, ப்ரூஸ்லி நல்லா தானே போயிட்டு இருக்கு. இன்னும் பல படங்களை அவர் வந்து லைனப்பில் வச்சிருக்காரு. ஒரு நல்ல தயாரிப்பாளரை உருவாக்குறது உங்கள் கையில் தான் இருக்கு. மிக்க நன்றி. முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வாய் வாங்க. அடுத்த படத்தை ஹீரோ கிடைக்காம ரொம்ப தேடிட்டு இருக்கேன். நான் வந்ததுல இருந்து ரொம்ப நோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய ஒரு நாள் அந்த நாள் கூத்து மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் நடக்கிற கூத்து தான் நிறைய. அது அப்பப்போ சொல்லிட்டா நான் அடுத்த படத்தெல்லாம் வைக்க முடியாது. ஒன்று ஏற்கனவே ஒரு படத்தை வச்சது வேணா ஒன்று சொல்றேன். கல்யாணம் ஆகி 1 வாரம் இருக்கும். காரில் போயிட்டு இருக்கேன். ஒரு சிக்னல் நிற்குது. ஒரு பூக்காரி வந்து பூ வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. நானும் வந்து ஒரு 2 பழம் கொடுங்கன்னு சொல்லி வாங்குறேன். அதுக்குள்ள கூட்டமா முடியெல்லாம் சரி பண்றாங்க பக்கத்துல. எடுத்துட்டு கண்ணாடி ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு. கார் ஒரு மாதிரி இருந்தது. சரி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அயன்ல சூர்யா பண்ணுவார். வாங்குவார், அதுக்குள்ள தமன்னா முடியெல்லாம் சரி பண்ணுவாங்க, பைக்ல மாட்டுவார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா கூட சேர்ந்துட்டு சரி. நெல்சனுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு டைரக்ஷன்னா என்னன்னா பண்றது நிறைய ஒரு டிராவலிங். ஒரு நம்ம ஒர்க் பண்ண மற்ற டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட என்ன நல்ல விஷயம், ஏன் இவங்க இந்த அளவுக்கு நல்ல டைரக்டராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நிறைய இடத்துல ஒரு டிராவல் அனுபவம் இருக்கும். இல்லை ஒன்று ஃபில்ம் இன்ஸ்டியூட் படிச்சிருப்பாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் படிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிராவலிங்கில் நம்மளாம் பார்த்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். புக்ஸ் படிக்கும்போது நம்ம பார்க்காத விஷயங்கள், பார்க்காத கேரக்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். நெல்சன் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா இஸ் a வெரி குட் லிஸ்னர். நீங்கள் சொன்னாங்க எஃப்எம் சேனலில் இதை பண்ணார் அதை பண்ணார் அதெல்லாம் சொன்னாங்க. ஒரு முதல்ல வந்து இன்னைக்கு ஒருத்தர் பேசுனாங்கன்னா உடனே பல பேர் என்ன பண்ணலாம், என்னையே சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்க பேசிட்டே இருக்கும், இவங்களுக்கு என்ன கவுண்டர் கொடுக்கலான்னு தான் நமக்கு எப்போ கவுண்டர் கிடைக்குதோ இம்மீடியட்டாக அவர் பேசுறதை தடுத்துருவோம். ஆனால் இவர்கிட்ட நெல்சன் கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா யாராவது பேசினாங்கன்னா அதுக்கு அவங்க பேசி முடிச்சு அதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுத்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவார். ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கூட அவர் பார்த்தாரு. படத்தை பார்த்து அவர் சொன்ன சில ஒப்பீனியன் எல்லாம் படம் முடிஞ்சப்போ கரெக்டாக இருக்குது. அவர் சொன்ன நல்ல விஷயம்லாம் சரி இது மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி என்ன சொல்ல வேணும்னா இட்ஸ் வெரி மச் ரைட் ஃபார் டு பி அ டைரக்டர். அண்ட் அவர் ஆல்ரெடி பல விஷயங்கள் ஃபில்ம் இன்ஸ்டியூட் போயிருக்காரு, எஃப்எம் சேனல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இட்ஸ் வெரி டேலண்டட். கங்க்ராட்ஸ். அப்புறம் ஒரு சின்ன பையன் ஹாரிஸ் ஸ்டுடியோவில், ஹாரிஸ் ஜெயராஜ் ஸ்டுடியோவில் ஒரு சின்ன பையன் அங்கங்கே ஓடிட்டே இருப்பான், வைரம் சொருவான் எடுப்பான், அந்த மாதிரிலாம் போயிட்டே இருப்பான். பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். ஜஸ்டின் சார் அப்படின்னு. ஜஸ்டின் எனக்கு உடனே சிரிப்பு வந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஜஸ்டின் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆர் படத்தில் ஒருத்தர் வருவார், நல்லா 6 அடி சின்ன வயசுல இருக்கப்போ பார்த்துருக்கேன். ஜஸ்டின் அவர் பேர் அவர் வந்தவர் ரொம்ப குதூகலமாக இருக்கும். இப்போ ஒரு சண்டை வரப்போகுது அப்படின்ற மாதிரி.
ஸோ அப்படி பழைய ஜஸ்டின் தான் பைல்வான் அப்படின்ற மாதிரி மனசில் இங்கிலீஷில் பைல்வானுக்கு ஜஸ்டின் போல இருக்குன்னு நினச்சிருந்தேன். ஸோ இவர் பேரை கேட்ட உடனே அவர் உருவத்தை பார்த்த உடனே எனக்கு அது மாதிரி இருந்தது. ஸோ பாட்டெல்லாம் கேட்டேன். ஒரு முதல் தடவை கேட்கும்போதே திருப்பி கேட்கணுன்ற ஒரு இதை தோணுச்சு. ஒரு பாட்டு தமிழில் ஆரம்பித்து அது வேற எங்கேயோ போகுது. அவருக்கும் வாழ்த்துக்கள். லிரிக் ரைட்டர்ஸ் மதன் கார்கி, விவேக் மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. லிரிக்ஸ் வந்து ஒரு பாட்டை கேட்கறதுக்கு ரொம்ப தோணுதலாக இருந்தது. தினேஷ் பேர் அவரோட குக்குவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அட்டகத்தி எல்லாமே பற்றி ரொம்ப ஒரு நடிக்கிறது ஒரு அதாவது சில டைலாக் இல்லாமல் சில விஷயங்களை ஒரு கண் அசைவில் அந்த மாதிரி விஷயத்த சொல்கிறது ரொம்ப மிக நல்ல நடிகர். அவர்கிட்ட நிறைய படங்கள் பார்க்கணும்னு தோணுது, ஆனால் வரணும். அதுதான் அவரை பற்றி ஒரு விஷயம். படத்தோட ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது இந்த படம் ஒரு நாள் கூத்து தியேட்டரில் பல நாள் கூத்தா நல்லா ஓடி வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி சார். வேட்டி எப்படி கட்டி டபுள் டேப் வாங்கினதா கேள்விப்பட்டேன் காலையில். சொல்லுங்க. இல்லை ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறப்ப எமோஷனல் எனக்கு கட்டி பிடிச்சி ரொம்ப அழகா இருந்துச்சு வேட்டி. ரொம்ப அழகாக சூப்பராக. ஓகே, எல்லாருக்கும் இங்கே வந்துருக்க பத்திரிகை நண்பர்கள், திரைப்படத்துறை நண்பர்கள், அப்புறம் நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களோட அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கிரண்யா ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் செல்வா சார், கோ ப்ரொடியூசர் விட்டல் சார், அப்புறம் நெல்சன் டைரக்டர் சார், அவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த கிரண்யா ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லணும்னா இப்போ செந்தில் சார் சொன்ன மாதிரி தான் ஒரு அவங்க ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் மாதிரி இருக்கு. ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப வைப்ரேஷனோட இருக்கும். இப்போ ஒரு 3 படம் போயிட்டு இருக்கு. அப்போ எல்லாருமே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அவர் சொன்ன மாதிரி நேற்று கூட நைட்டு நான் 1 மணி நேரம் தூங்கினேன். ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால நமக்கு ஈகோ எதுவுமே இருக்காது. ரொம்ப நம்மளோட ஃப்ரீடம் சொல்ல முடியும். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா அதான் சொல்லலாம். லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருமே மதன் கார்கி சார், வீரா சார், அப்புறம் விவேக் சார், அப்புறம் சங்கர் தாஸ், அப்புறம் ஒரு பழைய பாடல் ஒரு எழுதினோம் கோபாலகிருஷ்ண பாரதி, அவரோட பாடல் வந்து எடுத்துருந்தோம். அந்த ஐடியா கொடுத்துருக்கு நெல்சன் சார் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அதுதான் எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. இந்த படத்தை அந்த பாட்டு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்கும் கம்போஸ் பண்ணுற டைமில். அப்புறம் சிங்கர்ஸ் அவங்கள பற்றி நான் சொல்லியிருக்கேன். லிஸ்ட்டு வேறு வந்துச்சு, என்கிட்ட இருக்கு. ஓகே, இல்லை மறந்துடக்கூடாது. சிங்கர்ஸ் வந்து ரிச்சர்ட், ஆண்டனி தாஸ், டாக்டர் நாராயணன், சைன்லா மேடம், பிரியா பிரகாஷ், ஷான் ரோல்டன், பத்மலதா, கார்த்திக், ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன், சத்யபிரகாஷ், அப்புறம் ஆல் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் இந்த லாஸ்ட் 20 days இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகிறதுனால எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நைட் அண்ட் டேஸ் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் தான் இந்த படத்தோட 80% இந்த ஆல்பம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அந்த ஒரு நாள் கூத்துக்கு பின்னாடி ஒரு 10 வருஷ கதை இருக்கு. அதை ஒரு ஸ்டார்ட் கிட்ட ஒரு 1 லைன்ல சொல்ல முடியுமா சார்? 1 லைன்ல சொல்லணும். ஆமாம், இல்லை ஒரு 2 லைன் 3 லைன் சொல்லலாம். ஒரு நாள் எனக்கு என்னோட கல்யாணம் அப்பாவை ஒத்துக்கு வைக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது சொல்லலாம்னு நினச்சேன். அப்பாவுக்கு இருந்த ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அப்போது அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவர்கிட்ட போய் பேசி என்னோட திருமணத்தை நடத்தி கொடுங்கன்னு சொன்னேன். அவர் அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கி என் திருமணத்தை நடத்தி கொடுத்தாரு. அதான் அந்த ஒரு நாள் கூத்து. சார் இதுக்கு பதிலே கிடையாது சார். சார் இந்த ஒரு நாள் ஒவ்வொருத்தரும் கொடுப்பாங்க. இந்த படமே வந்து ஒரு 3 பேரோட பார்வையில திருமணம்ன்றது எப்படி இருக்குன்றத வந்து நெல்சன் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. எனக்கு வந்து இந்த படத்தோட பாடல் வந்து திருமணம் பற்றி எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலயும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு தான் அந்த மாங்கல்யமே தந்து நான் சொல்லிட்டு டைட்டில் ப்ரமோஷனல் சாங், அந்த படத்துக்கான டைட்டில் சாங் நான் ஒர்க் பண்ணேன். அதில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஒர்க் பண்ண முடிஞ்சது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டியூன் ஜஸ்டின் கொடுத்துருந்தாரு. லவ் மேரேஜ், சூசைடு என்னும் மற்றதெல்லாம் மர்டர் என்னும் சட்டத்தை மாற்றி வைக்க யாரும் இங்கே இல்லை. கல்யாண வெப்சைட் போய் என்னை பற்றி பொய் எழுதி ஃபோட்டோவை போட்டு விற்க நானும் ஒன்றும் ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு மேட்ரிமோனியல் சைட்டை வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக பார்க்கறதுல இருந்து ஒரு திருமணத்தை வந்து வெவ்வேறு கோணத்தில் வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு பாட்டு ஒன்று
இந்த படத்தில் வந்து என்னோட பாடத்தை ஒரு ரொம்ப அழகான டியூன்ஸும் லிரிக்ஸும் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இந்த படத்தில் வந்து அடியே அழகின்னு ஒரு பாடல் விவேக் எழுதியிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு டியூன், ரொம்ப அழகான வரிகள். வாயாடி பேயாய் தூக்கம் தூக்கி போனன்ற வரிகள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு சமீபத்தில் வந்து என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு பாடலாசிரியர் வந்து விவேக், அதே மாதிரி இசையமைப்பாளர் ஜஸ்டின். இந்த படத்தோட ஒவ்வொரு சாங்குமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. பாரதி பாடல், அப்புறம் இந்த பாட்டு போடுங்க ஜி பாட்டில் இருந்து ஒரு துள்ளல், ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்களை அது அமையும் நம்புறேன். நிச்சயமா சார். நெல்சன் சார் ஃபர்ஸ்ட் எனக்கு கூப்பிட்டு வந்து ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, தயவுசெய்து முதல் சிலர் பேசுகிறேன் பல அந்த படத்தில் அப்படின்னாரு. சரி சார், கண்டிப்பாக முதல் சிலர் பேசல, நீங்கள் எனக்கு கூட இருந்து கைட் பண்ணுங்க சார். ஒவ்வொரு சீனும் கூட இருந்து கைட் பண்ணாரு. அப்புறம் எப்பவுமே இந்த காமெடியனுக்கு ஒரு விஷயம் இருக்கும், தேவையில்லாமல் சீனை டெவலப் பண்ணுறது. அந்த மாதிரிலாம் பண்ண விடல, அவர் எதுவுமே பண்ணல. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன், நடிக்க வச்சிருக்காரு நெல்சன் சார். எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் இன் பண்ணி பெல்ட்டெல்லாம் போட்டு டைலாம் கட்டி நடிக்கிற ஒரு படம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி செல்வகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி. அவரோட படத்தை கிட்டத்தட்ட 5வது படம் நடிக்கிறேன். அது வந்து செல்வா சாரோட ஆஃபீஸ் வந்து என்னோட ஆஃபீஸ் மாதிரியே ஆயிடுச்சு. டெய்லி காலையில் அங்கே போய் உட்காந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் அங்கே தான் இருப்போம். எல்லாரும் சொல்கிறாங்க, அதே தான், அதான் உண்மை. ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி பழகுவார். ஒரு நாள் கூட வந்து ப்ரொடியூசர் மாதிரி இருந்ததே கிடையாது. நன்றி சொன்னாலே திட்டுவார் நினைக்கிறேன், வெளியே போய் ஏப்பெல்லாம் அதெல்லாம் சொல்கிறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவார். செல்வா சார் ரொம்ப நன்றி. அப்புறம் செந்திலண்ணே, சரி என்னதான் செல்வா சார் ப்ரொடியூசர் இருந்தாலும் எங்கள் ஆஃபீஸோட வந்து தலைமை வந்து செந்திலன் தான். செந்திலனும் வந்து பயங்கர ஃப்ரெண்டாக இருப்பாங்க. பாலகுமார் மேனேஜர் மாதிரி இருக்க மாட்டாப்புல, கரெக்டாக ப்ரோக்ராம் சொல்லுவாப்புல. அதுக்கப்புறம் வந்து விட்டல் சார் பற்றி ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். அவர் வந்து பயங்கரமாக பாடுவார். பாட வைக்கலாமா கேட்டால் தயவுசெய்து வேணாம் அப்படின்றாரு டைரக்டர். சரி சார் ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் நண்பர் தினேஷ் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். நம்ம கேரக்டர்ஸ் இந்த இடங்களில் டாமினேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டேலாக் இருந்தாலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி இப்போ அவர் கூட 3வது படம் ஆயிடுச்சு. அடுத்து உள்குத்து படமும் இதில் நம்ம கல்யாண ஃபிலிம்ஸ்லேயே பண்ணுறேன். நண்பர் தினேஷ் தான் ஹீரோ. நண்பருக்கு ரொம்ப நன்றி, நண்பா ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் என் பேச்சை பொறுமையாக கிடைக்கும் போது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். பேர் நெல்சன் வெங்கடேஷ். இது என்னோட முதல் படம். ஒரு குறுகிய காலத்தில் இந்த படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா நடக்குது. வந்திருக்கிற ஷார்ட் நோட்டீஸில் வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். கேவி சார், ராஜா சார், பாண்டியராஜ் சார், ப்ரெஸ் பீப்புள், ஃப்ரெண்ட்ஸ், மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ரேடியோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஷார்ட் நோட்டீஸில் நாங்கள் கூப்பிட்டதுக்கு, இங்கே வந்ததுக்கு, எங்களை ப்ளஸ் பண்ணதுக்கு, இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சினிமாவில் திரைப்படம் எடுப்பது ரொம்ப கஷ்டம். ப்ரொடியூசர் கிடைக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சொன்ன கதையை நோண்டாமல் எடுக்கிறதுக்காக கதையில் இடையூறாக செய்யாத ஓரளவுக்கு ரசனை உள்ள ப்ரொடியூசர் கிடைக்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். அதையும் மீறி அதற்கான நடிகர்கள் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அப்புறம் அந்த ஷூட்டிங் கரெக்டாக ஆரம்பித்து சரியான நேரத்தில் முடிஞ்சு படம் நல்லா வந்து இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு இவ்வளோ வேகமாக ரெடியாகி அடுத்தது ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கக்கூடிய விஷயம் கிட்டத்தட்ட இயலாத காரியம். அது நிச்சயமாக சாத்தியமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னுடைய டீம் தான் காரணம். அந்த டீமுக்கு அடுத்தது என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக ஒரு சில பேரை நான் குறிப்பிடணும். என்னோட லைஃப்பில் என்னோட அம்மா, சின்ன வயசில் எனக்கு அப்பா இல்லை, எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி வளர்த்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய ஸ்கூல் தான் வந்து என்னுடைய அடித்தளம். என்னுடைய பள்ளிக்கூடம் வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன். அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். அங்கே வேலை செஞ்ச டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். குறிப்பாக லலிதா மிஸ் அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் ரஞ்சித், ராஜ், யோகேஷ், இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு அப்பா அம்மா மாதிரி. எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க, நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோட பிரதர்ஸ் கம் பார்ட்னர்ஸ் கம் ஃப்ரெண்ட்ஸ், தினேஷ், அப்புறம் டீனா, ஆர்ச்சே டீனா, அவங்களும் இந்த மேடையில் நான் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம். அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நாங்கள் கூப்பிட்டதுக்காக வந்த பாண்டியராஜ் சார், அப்புறம்
ஜெயம் ராஜா சார், அதுக்கப்புறம் கேவி ஆனந்த் சார், ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட ஒரு திரைப்பட விழாவாக நாங்கள் இதை கருதவே இல்லை, ஒரு ஃபேமிலி அஃபேர் தான் நாங்கள் இதை ட்ரீட் பண்ணோம். இங்கே நடந்த விஷயங்களும் வந்து அதோட ஒரு வெளிப்பாடு தான். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இவங்களை இப்படி சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை. ரொம்ப இயல்பாக ஒரு குடும்ப திருமண விழா மாதிரி இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணோம். இன்னும் ஒரு சில பேரை பற்றி சொல்லிட்டு நம்ம கேசட் ப்ளீஸ் ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம். என்னோட கேமராமேன் கோகுல், முதல்ல இந்த படம் பண்ணுற மாதிரி இருந்தது. என்னோட இன்னொரு நண்பர் பாஸ்கர் 10 பண்ணுறதுனால இந்த படம் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா பாஸ்கரோட ஒரு 10 வருஷம் ட்ராவல் பண்ணேன். என்னோட கிளாஸ்மேட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். கேமராமேன் ரொம்ப முக்கியம். அதுவும் யாருக்கிட்டே ஒர்க் பண்ணாத ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணாத ஒரு டேரக்டராக இன்னொரு கேமராமேன் ஒர்க் பண்ணும்போது உயிர் மாதிரி ஒருத்தர் இருக்கணும், தோளோட தோல் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அப்படி இருக்கும்போது செல்வா வந்து ரொம்ப ரைட் சாய்ஸாக கோகுலை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இந்த படத்தோட இன்னொரு பாதி வந்து நான் கோகுல் சொல்லுவேன். இஸ் பீன் மை பில்லர் ஆஃப் சப்போர்ட். அப்புறம் ஜஸ்டின் நல்ல ஆல்பம் கொடுக்கணுங்கிறது என்னுடைய இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அவர் எஃப்எம் ரேடியோ உலகத்தில் இருந்ததுனால நல்ல நல்ல பாடல்களை கேட்டு ரசித்து வளர்த்ததுனால ஆடியன்ஸ்க்கு எந்த இசை பிடிக்கும், எது அவங்க ரொம்ப கொண்டு போய் சேரும், படத்தை எது டிஸ்டர்ப் பண்ணாது, எதெல்லாம் தேவை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஜஸ்டின் வந்து ரொம்ப பொறுமையாக என்னோட எல்லா விஷயங்களையும் தாங்கிக்கிட்டு செய்யலாம் சார், பண்ணலாம் சார், ஓகே சார், செஞ்சிடலாம் சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த ஆல்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜஸ்டின். அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் செல்வகுமார் சார். செல்வா எனக்கு ஒரு 5-6 வருஷம் மேலேயே தெரியும், நிறைய வாட்டி பேசணும். பட் இந்த ப்ராஜெக்ட் மெட்டீரியலைஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட். எனக்கு வந்து ஒரு க்ரூ மீட்டிங் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் டேரக்டராக இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இந்த படம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கெனடியா ஃபிலிம்ஸில் திரைப்படம் எடுப்பவர்கள், எடுக்க போகிறவர்கள், எடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எப்படி பார்த்துக்கணும், எவ்வளவு சுதந்திரம் இருக்கணும், எதை எங்கே நிறுத்தணும், எதை எங்கே வழி நடத்தணும் அப்படின்னு செல்வாக தெரியும். இன்னும் நிறைய படங்கள் வந்து செல்வா பண்ணணும். அப்புறம் என்னோட காஸ்ட், இட்ஸ் அன் அமேசிங் காஸ்ட். ஆக்சுவலாக ஒரு முதல் பட இயக்குனருக்கு இந்த வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்காது. என்னோட நாயகன் தினேஷ் ரொம்ப இயல்பாக இந்த கதைக்குள்ள பொருத்திய ஒரு கதாபாத்திரம். ரொம்ப சிம்பிள் பர்சன். அவர் கூட ஒர்க் பண்ணது வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள். அட் த சேம் டைம் வந்து ஒரு ஹீரோ கூட ஒர்க் பண்ணுற எந்த விதமான இன்ஹிபிஷனும் எனக்கு இல்லை. என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு, நானும் அவரை பார்த்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நீங்கள் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான தினேஷை பார்ப்பீங்க. அப்புறம் இன்னொரு நாயகி மியா ஜார்ஜ், அவங்க இன்னைக்கு வரல, ஏதோ ஷூட்டிங்கில் மாட்டிட்டாங்க. நிறைய நாள் நான் லேட்டாக ஷூட்டிங்கில் விட்டுருக்கேன். நீங்கள் வேறு ஏதோ டைரக்டர் விட்டார் போலருக்கு செஞ்சுட்டாங்க. மியா வந்து ஒரு வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அமரகாவியில் பார்த்துருப்பீங்க, இன்டர்நெட் நாளையில் பார்த்துருப்பீங்க. இஸ் அன் அமேசிங் பெர்ஃபார்மர், ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிவேதா, தமிழ் பேச தெரியும் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க கூட ஸ்னைப் காலில் நான் பேசவே செஞ்சேன். ஃபர்ஸ்ட் டைம் முதல் படம்னாலும் அந்த சுவடு இல்லாமல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கருணாகரன் ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அவரால் வர முடியல, அவரே இந்த நேரத்தில் நான் வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ரித்விகா, மெட்ராஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2-3 வாட்டி ஃபோன் பண்ணேன், ஆக்சுவலாக கொஞ்சம் சீன் போட்டாங்க. அதுக்கப்புறம் கதையை கேளுங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி டெஃபினெட்லி இந்த படம் பண்ணலாம், ஷுட் ஹவ் மிஸ்ட் இட். இட்ஸ் கிவன் அன் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் என்னோட நண்பர் மிஸ்டர் ரமேஷ் திலக், அவரும் பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய செட்டுடைய மூத்தண்ணன் திரு பாலசரவணன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பயங்கரமான ரோல் பண்ணியிருக்காரு. திரையுலகத்தில் யாரும் பார்க்காத ஒரு அவருக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். யாருடைய பெயர்களையாவது நான் விடுபட்டு போனால் மன்னிக்கவும். இந்த கோ ப்ரொடியூசர் விட்டல் சார், அப்புறம் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், என்னோட குடும்பத்தோட மூத்த தாய்மாமன் ராஜா செந்தில், அவங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எடிட்டர் சாபு இருக்கார்ல, வராதுங்க, செட் ஆகுங்க, போவுங்க, அவர்கிட்ட சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நேஷனல் அவார்ட்லாம் வர வாங்கியிருக்காரு, முதல் பட இயக்குனர். அதனால கொஞ்சம் அவர்கிட்ட சொல்ற மாதிரி புதுசாக தான் சொல்லணும். ஆனால் இஸ் கிவன் திஸ் கம்ப்ளீட் எஃபர்ட், 100% எஃபர்ட் கொடுத்துருக்காரு. டே நைட்டுன்னு பார்க்கல, முதல் பட இயக்குனர்னு பார்க்கல. முழு சப்போர்ட் எனக்கு வந்து சாப்பிட்டு கிடைச்சிருக்கு. ஆர்ட் டைரக்டர் விதேஷ்கிட்ட கிடைச்சிருக்கு. என்டையர் க்ரூ கிட்டே வந்து எனக்கு இந்த முழு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. வந்து நிச்சயமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த படத்துக்காக கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. என்னோட மேஜர் பில்லர்ஸ், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மர்பி, ரூபன், யாதவ், செந்தில், அப்புறம் பாதியில் போன 2 கேர்ள்ஸ் சந்தியா, அஸ்வதி, பாலா, இவங்க எல்லாருமே வந்து மேஜர் பில்லர்ஸ் ஆஃப் சப்போர்ட். அவங்க இல்லாட்டினாலும் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட அசிஸ்டன்ஸ்க்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். நிறைய பேசியாச்சு, இப்போ ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம். ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு கேவி சார், ராஜா சார் மேலே வாங்க, பாண்டியராஜ் சார் மேலே வாங்க. And I would like to call the entire crew and cast of ஒரு நாள் கூத்து to stage. Please come to stage. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். பேர் நெல்சன் வெங்கடேஷ். இது என்னோட முதல் படம். ஒரு குறுகிய காலத்தில் இந்த படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா நடக்குது. வந்திருக்கிற ஷார்ட் நோட்டீஸில் வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாம்
எல்லாருக்கும் முதல்ல நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். கேவி சார், ராஜா சார், பாண்டியராஜ் சார், ப்ரெஸ் பீப்புள், ஃப்ரெண்ட்ஸ், மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ரேடியோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஷார்ட் நோட்டீஸில் நாங்கள் கூப்பிட்டதுக்கு, இங்கே வந்ததுக்கு, எங்களை ப்ளஸ் பண்ணதுக்கு, இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சினிமாவில் திரைப்படம் எடுப்பது ரொம்ப கஷ்டம். ப்ரொடியூசர் கிடைக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சொன்ன கதையை நோண்டாமல் எடுக்கிறதுக்காக கதையில் இடையூறாக செய்யாத ஓரளவுக்கு ரசனை உள்ள ப்ரொடியூசர் கிடைக்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். அதையும் மீறி அதற்கான நடிகர்கள் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அப்புறம் அந்த ஷூட்டிங் கரெக்டாக ஆரம்பித்து சரியான நேரத்தில் முடிஞ்சு படம் நல்லா வந்து இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ்க்கு இவ்வளோ வேகமாக ரெடியாகி அடுத்தது ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கக்கூடிய விஷயம் கிட்டத்தட்ட இயலாத காரியம். அது நிச்சயமாக சாத்தியமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னுடைய டீம் தான் காரணம். ஸோ அந்த டீமுக்கு அடுத்தது என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக ஒரு சில பேரை நான் குறிப்பிடணும். என்னோட லைஃப்பில் என்னோட அம்மா, சின்ன வயசில் எனக்கு அப்பா இல்லை, எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி வளர்த்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய ஸ்கூல் தான் வந்து என்னுடைய அடித்தளம். என்னுடைய பள்ளிக்கூடம் வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன். அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். அங்கே வேலை செஞ்ச டீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். குறிப்பாக லலிதா மிஸ் அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் ரஞ்சித், ராஜ், யோகேஷ், இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு அப்பா அம்மா மாதிரி. எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க, நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களும் எனக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோட பிரதர்ஸ் கம் பார்ட்னர்ஸ் கம் ஃப்ரெண்ட்ஸ், தினேஷ், அப்புறம் மீனா, ஆர்ச்சே மீனா, அவங்களும் இந்த மேடையில் நான் இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம். அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நாங்கள் கூப்பிட்டதுக்காக வந்த பாண்டியராஜ் சார், அப்புறம் ஜெயமராஜா சார், அதுக்கப்புறம் கேவி ஆனந்த் சார், ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட ஒரு திரைப்பட விழாவாக நாங்கள் இதை கருதவே இல்லை, ஒரு ஃபேமிலி அஃபேர் தான் நாங்கள் இதை ட்ரீட் பண்ணோம். இங்கே நடந்த விஷயங்களும் வந்து அதோட ஒரு வெளிப்பாடு தான். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இவங்களை இப்படி சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை. ரொம்ப இயல்பாக ஒரு குடும்ப திருமண விழா மாதிரி இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணோம். இன்னும் ஒரு சில பேரை பற்றி சொல்லிட்டு நம்ம கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம். என்னோட கேமராமேன் கோகுல், முதல்ல இந்த படம் பண்ணுற மாதிரி இருந்தது. என்னோட இன்னொரு நண்பர் பாஸ்கர் 10 பண்ணுறதுனால இந்த படம் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா பாஸ்கரோட ஒரு 10 வருஷம் ட்ராவல் பண்ணேன். என்னோட கிளாஸ்மேட் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். கேமராமேன் ரொம்ப முக்கியம். அதுவும் யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணாத ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணாத ஒரு டேரக்டராக இன்னொரு கேமராமேன்ட்ட ஒர்க் பண்ணும்போது உயிர் மாதிரி ஒருத்தர் இருக்கணும், தோளோட தோல் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அப்படி இருக்கும்போது செல்வா வந்து ரொம்ப ரைட் சாய்ஸாக கோகுலை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இந்த படத்தோட இன்னொரு பாதி வந்து நான் கோகுல் சொல்லுவேன். இஸ் பீன் மை பில்லர் ஆஃப் சப்போர்ட். அப்புறம் ஜஸ்டின் நல்ல ஆல்பம் கொடுக்கணுங்கிறது என்னுடைய இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஒரு எஃப்எம் ரேடியோ உலகத்தில் இருந்ததுனால நல்ல நல்ல பாடல்களை கேட்டு ரசித்து வளர்ந்ததுனால ஆடியன்ஸ்க்கு எந்த இசை பிடிக்கும், எது அவங்களை ரொம்ப கொண்டு போய் சேரும், படத்தை எது டிஸ்டர்ப் பண்ணாது, எதெல்லாம் தேவை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஜஸ்டின் வந்து ரொம்ப பொறுமையாக என்னோட எல்லா விஷயங்களையும் தாங்கிக்கிட்டு செய்யலாம் சார், பண்ணலாம் சார், ஓகே சார், செஞ்சிடலாம் சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த ஆல்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜஸ்டின். அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் செல்வகுமார் சார். செல்வா எனக்கு ஒரு 5-6 வருஷம் மேலேயே தெரியும், நிறைய வாட்டி பேசணும். பட் இந்த ப்ராஜெக்ட் மெட்டீரியலைஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட். எனக்கு வந்து ஒரு க்ரூ மீட்டிங் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் டேரக்டராக இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இந்த படம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கெனடியா ஃபிலிம்ஸில் திரைப்படம் எடுப்பவர்கள், எடுக்க போகிறவர்கள், எடுத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எப்படி பார்த்துக்கணும், எவ்வளவு சுதந்திரம் இருக்கணும், எதை எங்கே நிறுத்தணும், எதை எங்கே வழி நடத்தணும் அப்படின்னு செல்வாக தெரியும். இன்னும் நிறைய படங்கள் வந்து செல்வா பண்ணணும். அப்புறம் என்னோட காஸ்ட், இட்ஸ் அன் அமேசிங் காஸ்ட். ஆக்சுவலாக ஒரு முதல் பட இயக்குனருக்கு இந்த வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்காது. என்னோட நாயகன் தினேஷ் ரொம்ப இயல்பாக இந்த கதைக்குள்ளே பொருத்திய ஒரு கதாபாத்திரம். ரொம்ப சிம்பிள் பர்சன். அவர் கூட ஒர்க் பண்ணது ஸோ கம்ஃபர்டபுள். அட் த சேம் டைம் வந்து ஒரு ஹீரோ கூட ஒர்க் பண்ணுற எந்த விதமான இன்ஹிபிஷனும் எனக்கு இல்லை. என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு, நானும் அவரை பார்த்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நீங்கள் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான தினேஷை பார்ப்பீங்க. அப்புறம் இன்னொரு நாயகி மியா ஜார்ஜ், அவங்க இன்னைக்கு வரல, ஏதோ ஷூட்டிங்கில் மாட்டிட்டாங்க. நிறைய நாள் நான் லேட்டாக ஷூட்டிங்கில் விட்டுருங்க, நீங்கள் வேறு ஏதோ டைரக்டர் விட்டார் போலருக்கு செஞ்சுட்டாங்க. மியா வந்து ஒரு வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அமரகாவியில் பார்த்துருப்பீங்க, இன்டர்நெட் மேலில் பார்த்துருப்பீங்க. ஷீஸ் அன் அமேசிங் பெர்ஃபார்மர், ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிவேதா, தமிழ் பேச தெரியும்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க கூட ஸ்கைப் காலில் நான் பேசவே செஞ்சேன். ஃபர்ஸ்ட் டைம் முதல் படம்னாலும் அந்த சுவடு இல்லாமல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கருணாகரன் ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவரால் வர முடியல.
அவரே இந்த நேரத்தில் நான் வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ரித்விகா, மெட்ராஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2-3 வாட்டி ஃபோன் பண்ணேன், ஆக்சுவலாக கொஞ்சம் சீன் போட்டாங்க. அதுக்கப்புறம் கதையை கேளுங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி டெஃபினெட்லி இது படம் பண்ணலாம், ஷுட் ஹவ் மிஸ்ட் இட். இட்ஸ் கிவன் அன் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் என்னோட நண்பர் மிஸ்டர் ரமேஷ் திலக், அவரும் பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய செட்டுடைய மூத்தண்ணன் திரு பாலசரவணன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பயங்கரமான ரோல் பண்ணியிருக்காரு. திரையுலகத்தில் யாரும் பார்க்காத இருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். யாருடைய பெயர்களையாவது நான் விடுபட்டு போனால் மன்னிக்கவும். இந்த கோ ப்ரொடியூசர் விட்டல் சார், அப்புறம் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், என்னோட குடும்பத்தோட மூத்த தாய்மாமன் ராஜா செந்தில், அவங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எடிட்டர் சாபு இருக்கார்ல, வராதுங்க, செட் ஆகுங்க, இது போவுங்க, அவர்கிட்ட சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நேஷனல் அவார்ட்லாம் வேற வாங்கியிருக்காரு, முதல் பட இயக்குனர். அதனால கொஞ்சம் அவர்கிட்ட சொல்ற மாதிரி புதுசாக தான் சொல்லணும். ஆனால் இஸ் கிவன் திஸ் கம்ப்ளீட் எஃபர்ட், 100% எஃபர்ட் கொடுத்துருக்காரு. டே நைட்டுன்னு பார்க்கல, முதல் பட இயக்குனர்னு பார்க்கல. முழு சப்போர்ட் எனக்கு வந்து சாப்பிட்டது கிடைச்சிருக்கு. ஆர்ட் டைரக்டர் நிதேஷ்கிட்ட கிடைச்சிருக்கு. என்டையர் க்ரூ கிட்டே வந்து எனக்கு இந்த முழு சப்போர்ட் கிடைச்சிருக்கு. வந்து நிச்சயமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த படத்துக்காக கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. என்னோட மேஜர் பில்லர்ஸ், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மர்பி, ரூபன், யாதவ், செந்தில், அப்புறம் பாலியல் போன 2 கேர்ள்ஸ், சந்தியா, அஸ்வதி, பாலா, இவங்க எல்லாருமே வந்து மேஜர் பில்லர்ஸ் ஆஃப் சப்போர்ட். அவங்க இல்லாட்டினாலும் இந்த படத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட அசிஸ்டன்ஸ்க்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். நிறைய பேசியாச்சு, இப்போ ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம். ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு கேவி சார், ராஜா சார் மேலே வாங்க, பாண்டியராஜ் சார் மேலே வாங்க. அண்ட் ஐ வுட் லைக் டு கால் த என்டையர் crew and cast of ஒரு நாள் கூத்து to stage. Please come to stage. Thank you.